இதெல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் அப்குட்சப்படும் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போட்டால் தங்கள் கால்கள் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, முத்துக்களை எங்க போடக்கூடாது, பன்றிகள் முன் நாய்கள் முன் போடாதீங்க. அதுக்கு என்ன தெரியாது, அதுக்கு அதனுடைய மதிப்பு என்னன்னு அதுக்கு தெரியாது. நாய்க்கு பண்ணிக்கு தெரியுமா? அதை எடுத்து போய் காலுக்கு செயின் பண்ணுமா, கழுத்துக்கு செயின் பண்ணுமா, மூக்கு ஊத்தி போடுமா, கம்பல் போடுமா? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மூக்கால காலால மிதிச்சு போட்டுடும் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. கர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த முத்துக்கள் என்னன்னா, முத்துனா என்ன, முத்துக்கள் என்ன, ஆண்டுடைய வார்த்தை, பிதா குமார பரிசுத்த ஆவியானவர், இவங்க தான் முத்துக்கள், பரலோக முத்துக்கள். நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டிய தகுதிப்படுத்த பரிசுத்த வேதாகமம். இத யாருக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தடுத்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போது அநேகர் இடரலடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகர் வஞ்சிப்பார்கள். அக்கிரம மிகுதியினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இயேசு யார சொல்றாரு பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுதான், செவி கொடுக்க கூடாது. அன்னைக்கு நானே இயேசுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா, அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பிசாசு ஓட்டும் போது அவங்கள அது பீறி போட்டு சட்டையெல்லாம் கீழ்ச்சி அடிக்கிறதுக்கு சாகடிக்கிறதுக்கு போச்சான். இப்படிப்பட்ட மனுஷகிட்ட தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க, எது நிற்பாங்க, அவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பணம், அவ்வளோதான். தேவனை பற்றி மனசுல மற்றவங்க நினைக்கக்கூடாது. அப்படி கெடுக்கிறது சில கூட்டங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களில் நீங்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். அப்போ யார்கிட்ட சொல்லணுங்க? அப்போ வியாதி உள்ளவங்ககிட்ட போய் சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 25-34 வாசிக்கும் போது, வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமா அவங்க உதிரத்தின் போயிட்டே இருக்குது. எல்லாம் வீடு நிலம் எல்லாம் வித்தாங்க, ஆனாலும் சுகமாகல. சுகமாகாததுனால இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு போறாங்க. கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு விசுவாசம், அவங்க வஸ்திரத்தை, ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, அப்பயே சுகமாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் அவங்க விசுவாசித்தாங்கங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதுதாங்க முத்து, அவருடைய வார்த்தை. விபச்சார ஸ்திரீகிட்ட போய் சொன்னாருங்க, இயேசு போனாரு. விபச்சார ஸ்திரீ எல்லாம் என்ன பண்றாங்க, கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, கொண்டு வந்தாங்க, கல் எறிஞ்சு அவளை சாகடின்னு சொல்றாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு, நீங்க முதல்ல யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல்ல கல் எறிஞ்சு கொல்லுங்கன்றார். எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. ஏசப்பா சொன்னாரு, இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் அந்த மனம் திரும்பி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்கங்க. அப்போ திருடங்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் வயிற்று பழப்புக்காக சிலர் திருடுவாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான், மனம் திரும்புவான். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வான். குடிகாரங்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் அந்த குடியிலிருந்து என்ன பண்ணுவான், விடுதலையாகி ஆண்டவரை துதிக்கிற மனுஷனா காணப்படுவான். பிசாசு பிடித்து இந்த லேகியங்கிட்ட போனாரு. போற வழியில அவன் பயந்து ஓடி போயிட்டான். பன்றிக்குள்ள விழுந்து 2000 பன்றிக்குள்ள அந்த பிசாசுலாம் ஓடி போய் மாண்டுது. அவன் சொல்றான், நான் அந்த பிசாசுக்குள்ள ஓடி போறேன். அதுக்குள்ள இருந்த பிசாசு சொல்லுது, அவர் சொல்லல. லேகியோனுக்குள்ள இருந்த பிசாசு சொல்லிச்சு, நான் ஓடி போய் செத்து போகிறேன்னு. இன்னைக்கு இப்படிப்பட்டவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க, அவங்களாம் மனம் திரும்புவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. பணக்காரர்கிட்ட சொல்லாதீங்க. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பணக்காரர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அதிகமா படிச்சிருப்பாங்க. அதிகமா படிச்சவங்க முட்டாளாயிரும் எத்தனையோ பேர் பைத்தியமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனாலும் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்கங்க.
அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லுங்க. வியாதி உள்ளவங்ககிட்ட, விபச்சாரஸ்திரிகிட்ட சொல்லுங்க. பிசாசு பிடியோர்கிட்ட கூட சொல்லுங்க. அவங்கலாம் நம்புவாங்க, விடுதலையா அதுதாங்க பொக்கிஷம். அதுதாங்க முத்துக்கள், பரலோக முத்து. வெளியேறப்பட்டது நம்ம ஆத்துமா. அத என்ன பண்ணாதீங்க, நஷ்டப்படுத்திக்காதீங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. ஆண்டவர் உங்கள ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தை வீணிலே வழங்காதபடிக்கு ஆண்டவரே அதை ஆண்டவரே உள்ளத்துல அதை பதித்துக் கொள்ளணும். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பதித்துக் கொள்ள தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஆண்டவரே மகளாக மகனாக காணப்படட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. முத்துக்களை கொன்மை பண்ணி முன்னாடி போட்டாது ஆண்டவரே சேதப்படுத்த ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடக்கணும். அது கேலிசா இல்லாதபடிக்கு பயப்படுற தேவனுக்கு பயப்படுற பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். இதை கேட்டு மனம் திரும்பட்டும். ஆண்டவரே மனம் திரும்பி இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க் யூ.